போட்டுடலாம். 2500 2700 வாங்கி தலையை விட்டுப்பான். பெரிய மீன் ஏற்றினார் ஃபோன் அடிக்கலையா? காலேஜ் போயிடும். வரலாற்றுல ஆமா சனிக்கிழமை போமா? சனிக்கிழமை வருவில்ல? வருவதா? சனி 2 பேர் வச்சுட்டுமா? நாளைக்கு வெட்டுவோம். ஆமாம் கண்டிப்பாக வெட்டுவோம். மீன் எந்த இதுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு? தலை வேணும். தலை வேணா வாங்கிக்கலாம் வாங்க. சனி ஞாயிறு போனாலே வேஸ்ட் ஆகும். சனி ஞாயிறு கிடையாது, நாளைக்கு தான் மீன் வெட்டுது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு லீவ் இல்லை, இருந்து எடுக்கலான்னு பார்த்தா நாளைக்கு நான் போனேன்னா நீங்கள் லீவு தாங்க என் கடை. ஓகே இங்கே நான் உள்ளே போனோம்னா லீவு தான் கடை. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி நைட்டு ஃபுல்லாக வேலை செய்யறோம்ல. எனக்கு எத்தனை தலை தெரியுமா? 2 4 6 8 தலை வேணும். 8 தலை இன்னும் 2000 ரூபா ஆகும். பரவாயில்லையா? அது பரவாயில்ல. பரவாயில்ல. 2000 ஆகாதுங்க. சும்மா சொல்லுங்க. ஓ கட்டிக்கு ஒரு 2000 ரூபாயா? நீனே கூட என்னைக்கு நான் உங்கள்கிட்ட காசு கொடுக்காத மீன். அந்தாலும் அது என்ன சொல்ல பத்தியா? ஓ குடியான்னு கூட சொல்லல. 2000 ரூபாய் ஆகாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நிறுத்து. சின்ன வீடு, பெரிய வீடு, ஃப்ரெண்டு வீடு, எல்லா வீட்டுக்கும் கொடுங்க. கடைசியில் என்ன வீடு சொன்ன பத்தியா? பஸ்ல சின்ன வீடுனா சித்தி வீடு சொன்னேன், பெரிய வீடுனா எனக்கு தெரியும். அவர் சொல்றா புரிய. அவர் இப்படியும் சொல்லுவாரு. ஆமா வேற என்ன பண்றது? மீன் வெட்டுறதுன்னா வேற வழி கிடையாது. போகுதான் எல்லாத்துக்கும். அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லை, பைடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா என்கிட்ட நீங்க கொஞ்சம் பேசாம இருந்தாலே போதும். மோசமானவங்க பாருவீங்க. ஐயோ வந்து சொல்லுவானா? என்னடா இதை சொல்லுங்க. அவர்கிட்ட சொன்னாதான் அப்புறம் எல்லாருக்கிட்டையும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதனால என்கிட்ட சொன்னதான் அவன் தெரியும். நேரம் வந்து என்கிட்ட சொல்லுவான். அன்னைக்கு போயிட்டு வந்து சொல்லுவா. இப்பதான் நேரம் வரணும். அது தெரியல அவனுக்கு. விளையாட்டு புத்தி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் தலை தூக்கிட்டா எல்லாமே தெரியும். புரியுதா? நான் இருலாம். அது இது பண்ணா அளவே இல்லை. ஒரே மாதிரி கொடுத்துருக்கேன். என்னண்ணா மிஷின் வாங்கணும். செவ்வளடி மிஷின். ஆமா என்ன பண்ணா? செவ்வளடி மிஷின் வாங்கணும். கட்டை வாங்கணும். அது தெரியும். அது வருஷம் கொடுத்து யூனிஃபார்ம் வாங்கணும். ரெட்டு போடலாமா? இப்படி ப்ளூ மாத்திடலாமா? ரெட்டு வாங்கலாம். ரெட்டு வேணாம்ல? பிளாக் போடணும். ரெட்டு வந்து இருக்குமையா? வெட்ரிங் சின்னையா? அது ரெட்டு ரெட்டு உழைப்பாளர்களை சின்னம். அதெல்லாம் போட்டோம்னா ஒரு கருத்து கருப்பே இருக்குதியா? நீ போடுற காஸ்டியூமே போடு. ப்ளூவேவா? ஆமா ப்ளூ ரெட்டா? இல்ல இல்ல ஒன்லி ஒன். ஒரே யூனிஃபார்ம் தான். நான் பிளாக் எடுத்துனா. பிளாக் எடுவா. பிளாக்லாம் நல்லா இருக்க மாட்டேங்குது. ரெட்டுல முரளி அண்ணனுக்கு அவருக்கு ப்ளூ. அப்படியே ஆப்போசிட் ப்ளூ. 2 சட்டை இருக்குல்ல? அப்படியே கொடுத்துட்டு வந்தேன் 2 சட்டையா. உன் சைஸ் அவர் கரெக்டாக இருக்குமா? போட்டு வந்துடுவேன். எல்லாம் என்ன பெரிய சைஸ் எல்லாத்துக்கும் போடுறாங்க. மணி விடுங்க. நம்ம மீன் அந்த மீன் தான் போல இருக்கு. மீன் நல்லா இருக்குண்ணா. எக்ஸ்போர்ட் மீன் இது. எல்லாமே கொஞ்சம் விலையா தானே இருக்கும். இதில் ஒரு 1500. பாறை ஒரு 1700. எவ்வளோ நீங்க? வஞ்சிரம் எப்படி 5000 வந்துருக்குமே?
ஆ கிலோ சரி இப்போ எத்தனை கிலோ அது 3 கிலோ மேலே இருக்குமே பரவாயில்ல சைஸ் சின்னதாக இருக்கு எவ்வளோ ஆச்சு அது கெஸ்ஸிங் தப்பாயிடுச்சு. இல்லை 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 அது வெயிட் 3 கிலோக்கு மேலே இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன் விலையா 2600 தாராளமாக வாங்கலாம் அதான் ஒரு 5000 கூட வருது சொல்கிறேன் கிலோ வந்து 1500 ரூபான்னு வச்சுக்கலாம் உங்கள் மீன் அரக்கோலம் அது இப்போதைக்கு அது அந்த போட்டு வரல இருக்குதா தூண்டிலையும் வரும் அந்த மீன் அது வந்து மூஞ்சி சீலா மூஞ்சி மாதிரி இருக்கும் ஆமாம் காய்கறிகளும் போதும் போனாங்க. ஃபோன் பண்ணாத காரணம் என்னன்னா உடனே சும்மா இருக்கும்போது வந்து ஒரு மீன் ஃபோன் பண்ணுற வரைக்கும் நம்ம வச்சு வெயிட் பண்ண முடியாது. வீடு ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அதனால வந்து நீ ஃபோன் பண்ணுறதுக்கு யோசிக்கிற. ஓகே வாங்க அவர் இருக்கா இதோ இருக்கு பக்கத்து சந்தில். வாங்க ஒரு லைன்லேயே வர மாட்டேன். லைன் என்ன என்னோட லைனில் நீ வரல நான் ஐடியாவோட விளையாடுவா ரெடியாக இருக்க மீன் வெட்டிட்டு இன்னொரு டைமிங் முடிச்சு சீக்கிரமாக முடிச்சிடும். அதான் தான் ரெடி ஆகுது. சைடு வெட்டணும்ல என்னம்மா எடுத்து 20 ரூபா ஆ ஹலோ ஏசியில் நார்மல் தான். என்னாச்சு? ஃபுல்லாக திறக்க சொல்ல வேண்டியதானே கண்ணாடியா? அவர் டிரைவர்கிட்ட சொல்லு என்ன சொன்னாரு. வாங்க போய் ஒரு ஆள் வாங்கிட்டா ஆ அது மேலே அது விற்கக்கூடாது கொஞ்சம் எடுத்துங்க தனியாக. ஆமாம் ஏசி நீங்கள் நார்மல் தானே கேட்டீங்க. அதான் வெள்ளை போயிருக்கான்னு கேட்டேன் இல்லையா என்ன பண்ணுறீங்க அது வேண்டாம் அந்த அவர்கிட்ட சொல்லு. ஆ நீங்கள் மொத்தமாகவே கொண்டு போகலாம் எல்லாத்தையும் கூட வெளில வச்சு ஏசி அந்த தனி ரேட். அவனை மட்டும் ஏசி அந்த தனி ரேட் இருக்குது. ஆமாம் அந்த வேணா அது ஏசி வண்டி தான். நீ டோரை மட்டும் ஓப்பன் பண்ண சொல்லு. ஓப்பன் பண்ணுவார் சொல்லு அவரு யார் இருக்கிறா முன்னாடி. அவர்கிட்ட சொல்லுவார் வந்து ஓப்பன் பண்ண. ஓகே சரி